கர்த்தர் மிக மிக நல்லவர். வெளியில் இருக்கிறவங்க உள்ளே வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் நமக்கு வெளிப்படுகிறார். பழைய ஏற்பாட்டிலேயே இயேசுவை அதாவது தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அந்த ஜனங்களுக்கு எப்படியெல்லாம் காட்ட விரும்பினார் என்பதை நினைக்கும்போது பிதா குமாரனுக்கு இடையே உள்ள இந்த ஐக்கியம் நமக்கு புரிய வருகிறது. அது நம்மை பரவசப்படுத்துகிறது. இயேசுவும் கூட ஜெபிக்கும்போது சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருப்பது போல பிதாவே நீர் எனக்கு தந்தவர்களும் நானும் ஒன்றாய் இருக்கும்படி விரும்புகிறேன் என்று சொன்னது போல பிதாவுக்கும் குமாரனுக்குமான அந்த தீராத நெருக்கமான பிணைந்த அந்த உறவுதான் நம்முடைய தலையெழுத்தை வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. ஏனென்றால் பழைய ஏற்பாடு என்பது தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான உடன்படிக்கை. பழைய ஏற்பாடு என்பது தேவனுக்கும் மனிதர்களுக்குமான உடன்படிக்கை. அது ரொம்ப பயத்துக்குரியது, அச்சுறுத்தலானது. ஏனென்றால் மனிதர்களாகிய நாம் அந்த அளவுக்கு லோடு தாங்க மாட்டோம். நம்ம மாறிடுவோம். எப்பேற்பட்ட பக்திமானாக இருந்தாலும் அவனை நம்ப முடியாது. அது பழைய ஏற்பாடு. நியாயப்பிரமாணத்தை எடுத்து மனுஷங்க கையில் கொடுத்து இவைகளெல்லாம் செய்வாயாக அப்படின்னு சொல்லி மனுஷங்கக்கிட்ட வாக்குறுதி வாங்கி தேவன் ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டார். நீ இதையெல்லாம் கரெக்டாக செஞ்சிட்டேன்னா, இதை உடன்படிக்கை கரெக்டாக செஞ்சேன்னா நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி மனுஷங்கக்கிட்ட எழுதி வாங்கிட்டார். ஆனால் புதிய உடன்படிக்கைங்கிறது மனுஷங்கக்கிட்ட பிதா எழுதி வாங்கலை, மனுஷகுமாரன்ட்டு எழுதி வாங்கியிருக்கிறார். அதுக்காக கர்த்தர் நல்ல கரங்களை தட்டி அதான் மிகப்பெரிய சுவிசேஷம். என்னன்னா, என் பிதா மனுஷனை நம்பி என்னை ரட்சிக்காம மனுஷகுமாரனாகிய இயேசுவை நம்பி என்னை ரட்சிச்சிருக்கிறார். பிதாவை சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்தின ஒரு மனிதனை என் பிதா கண்டுபிடித்தார். அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. அந்த ஒரே மனிதனுக்குள்ளாக நாம் அனைவரும் பிதாவின் பிள்ளைகள் ஆனோம். அதை குறித்து ரோமரில் எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், ஆதாம் என்கிற ஒரே மனுஷன் மூலமாக இந்த உலகத்தை பாவம் ஆண்டு கொண்டிருக்க இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நாம் ஜீவனை அடைந்து ஆளுவோம் என்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. அதனால நம்ம நிற்கிற இந்த உடன்படிக்கை நம்மை சார்ந்ததாக இல்லாமல் அது கிறிஸ்துவை சார்ந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கையை ஏற்படுத்தின ஆசாரியர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள் வந்த பாவி கொலைகாரன் காக்கப்படுவது போல நம்முடைய இயேசுவும் பிரதான ஆசாரியராய் நமக்கு இருக்கிறதினால் அவர் எவ்வளவு காலம் உயிரோடு இருக்கிறாரோ அவ்வளவு காலம் நான் அடைக்கல பட்டணத்துக்குள்ளேயே இருக்க முடியும். நமக்கு தெரியும் இயேசு இனி அவருக்கு என்ன கிடையாது, மரணம் கிடையாது. அதனால் பிதா பழைய ஏற்பாட்டிலையும் கூட அங்கங்கே தன்னுடைய மகனை காமிச்சிக்கிட்டே இருப்பார். எப்படிலாம் காமிச்சார்? செங்கடல் நிற்கும்போது சொன்னார், மோசே உன் கையில் இருப்பது என்ன? கோல். அந்த கோல் தான் கிறிஸ்து. அந்த கோலை நீட்டு. நீ எங்கிட்ட முறையிடுகிறது என்ன? கோலை நீட்டி சமுத்திரத்தை என்ன பண்ணிரு? பொளந்துரு. யாரு? நீ பொளந்துரு.
அன்னைக்கே சொல்றாரு பாருங்க ரகசியத்தை. இவ்வளோ பெரிய கோலும் கையில் இருக்குது, நீ ஏன் எதையோ பார்த்துக்கிட்டே இருக்கிற? நீ கோலை நீட்டு. இல்ல வரதலப்பா, உலகமே கடவுளை பார்த்துட்டு இருக்குது. நம்மளும் அதே மாதிரி கடவுளை பார்த்துட்டு அப்படியே ஆண்டவர் எப்போன்னு இருக்க, இயேசுவின் நாமத்தை சொன்னா போதும், பிளக்காதவைகள் பிளந்து விடும். ஆமேன். அதனால உங்களுக்கு அத்தியாவசியமாய் தேவைப்படுகிற சுகம், அத்தியாவசியமாய் தேவைப்படுகிற பணம், அத்தியாவசியமாய் தேவைப்படுகிற காரியங்கள் எல்லாம் என்னைக்கோ நடக்கும்லாம் காத்துட்டு இருக்காம இன்னைக்கு கோலை நீட்டி வாங்கிட்டு தான் நீங்க படுக்கிறதுக்கே போகணும். என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்டாலும், வியாதி சுகத்தை பொறுத்த வரைக்கும் அதை நாளைக்குன்னு தள்ளி போடாத, ஒரு நாள்னு தள்ளி போடாத. இன்னைக்கு சுகத்தை வாங்கிட்டு லேபு திறந்து இருந்துச்சுன்னா இன்னைக்கே டெஸ்ட் பண்ணிட்டு சுகம் அடைஞ்சிட்டோன்னு தூங்க போ. எதற்காக நீ காத்திருக்காத, இன்றே ரட்சணிய நாள். அன்னைக்கு வீதி வீதியாக வந்து சுகமாக்கி கொண்டிருந்த இயேசு இப்பொழுது உனக்குள்ளாகவே இருக்கிறார். எனவே கோல், பின்பதாக மோசேவுக்கு ஒரு கோல் கொடுத்த மாதிரி, பின்பதாக அவங்க சமுத்திரத்தை பிளந்து அந்த பக்கம் போன உடனே அந்த இடத்துல என்ன இருக்கு? மாறா, கசப்பான தண்ணி. லட்சக்கணக்கான ஜனங்கள் தண்ணி தாகத்தில். என் பிதா அங்கிருந்து பார்க்கிறார், இந்த ஜனங்கள் ஒரு தேவை உருவாகும் போது எதை பற்றி கொள்ளுகிறார்கள்? முறுமுறுக்கிறார்களா, குற்றம் சாட்டுகிறார்களா, இல்லை தேவன் ஏதோ இவர்களுக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார்? இப்போ நம்ம சபை மக்கள் அங்கங்கே பேச நல்ல பேச்சுகளை மாற்றத்தை நான் பார்க்குற சந்தோஷப்படுறேன். என்னென்னா, ஏதாவது நெருக்கடி வரும்போது நீங்கள் சொல்கிறீங்க, கர்த்தர் நிச்சயமாக ஒரு தீர்வு தருவாருங்க, இதுக்கு ஒரு வழி பிறக்கும். ஆனாலும் ஒரு 4-5 பேர் இருக்கலாம், தெரியாது. எப்போதான் நடக்கும், எத்தனை நாள் தான் பண்ணுறது, எத்தனை நாள் தான் பண்ணுறது? அப்பா சொல்கிறாரு, விசுவாசித்தவர்களாகிய நாமோ இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறோம். உங்களுக்கு அற்புதம் நடக்கிறதுக்கு ரொம்பலாம் யோசிச்சு ஓரியாட்டம் பண்ண வேண்டாம். அதை நடக்காமல் எந்திரிச்சு போக மாட்டேன்னு மட்டும் நில்லு. உன்னுடைய விசுவாச உறுதியே அங்கே அற்புதத்தை கொண்டு வந்துடும். நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஐயோ, நினச்சாலே எனக்கு கஷ்டமாக, அந்த பிரச்சனை நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரி தலை வலிக்குதுங்க, அதை நினச்சாலே ஐயோ வேண்டாம், அது எதுக்கு நினச்சிட்டு வாங்க வெளியில் போகலாம், இப்படின்னு இருக்கிற வரைக்கும் அது பெண்டிங்கில் இழுத்துக்கிட்டே இருக்கும். உன் பிரச்சனை நாளைக்கு தீரும்னு எவன் சொன்னான்? இன்னைக்கே உனக்கு அற்புதத்தை ஆண்டவர் தரார். அப்படி நீ பிடிச்சி நிற்கிறதுல இருக்குது. அப்போ அவன் என்ன பண்ணுறான்? கசப்பான சூழ்நிலை வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. அப்பா சொல்கிறாரு, அந்த மரத்தில் இருக்கிற ஒரு கிளையை உடைச்சி என்ன பண்ணு. அப்போ அந்த இடத்துல இயேசு யாரு? அந்த கிளை. இதுக்கு முன்னாடி இயேசு யாரு? அந்த கோல். இப்போ இயேசு யாரு? கிளை. அல்லேலூயா. அடுத்தது கொஞ்சம் தூரம் போகும்போது பசிக்குது. பசித்த உடனே என்னத்தை சாப்பிடுவோம் ஒரே ஓரியாட்டம் பண்ணுறாங்க. 2 பேர் மட்டும் ஓரியாட்டம் பண்ணல. யார் அது? யாருமா சீலா? உனக்கு தெரியுமில்ல? யோசுவாவும் காலேப். அவங்களுக்கு மட்டும் என்ன வரலன்னா, முறுமுறுப்பு வரல. ஏன்னா அவனுக்கு தீர்க்கமா தெரியும், கொண்டு வந்தவர் இவர்னா கொண்டு போய் சேர்க்கிறவர் அவர் தான். இந்த தீர்க்கமான அந்த உணர்வு, அந்த விசுவாசம் என்ன பண்ணுது? ஓரியாட்டம் பண்றதுக்கு முறுமுறுக்க விட மாட்டேங்குது.
அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல யார்? இயேசு மன்னா. யார் இயேசு? என்ன சாப்பிட்டாங்க அவங்க? வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே, என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. கையை தட்டி ஆமென். அல்லேலூயா. நம்ம திருவிருந்து எடுக்கும்போது அந்த மன்னா தான் நமக்குள்ள போயிருக்கு. கிறிஸ்து நமக்குள்ள இறங்கிட்டார்னா அந்த உடம்பு அந்த ஆத்மா என்ன இருக்குதுன்னா அழியிறது கிடையாது. அல்லேலூயா. இப்போ யார் இயேசு? மன்னா இயேசு. இப்போ அந்த வந்துட்டு இருக்கிற ஜனங்கள் யோசிக்கணும்னு அவர் நினைக்கிறார். இது என்ன மோசே பற்றி எங்களுக்கு தெரியும், அவர் கோலை வச்சுட்டு ஆட்டாட்டு நாட்டிட்டார். இவர் எகிப்தினுடைய ராஜா பார்வோன்னு பெரிய வல்லரசர். இன்னைக்கு இருக்க அமெரிக்கா சைனா மாதிரி. இந்தியா பற்றி அப்படி பேசுகிறோம், ஆனால் சைனாவுக்கு நம்மளே கொஞ்சம் பயப்படத்தான் செய்கிறோம். அதை விட பெரிய ஆள் பார்வோன்னு. ஒரு மனுஷன் போய் நின்று, நான் சொல்ற கர்த்தரை நம்பி நின்னா, ஒரு மனுஷன் இல்லை, அவன் ஒரு தேசம். நான் சொல்லுவேன் நீ ஒரு ராணுவம்னு சொல்லுவேன். இயேசுவின் நாமத்தை பிடிச்சு போய் நின்ன பிரச்சனைக்கு எதிராக நின்னா நீ ஒரு ராணுவமா தான் அந்த பிசாசே உன்னை பார்ப்பான். மோசே போய் அந்த அவ்வளோ பெரிய பேரரசங்கிட்ட போய் நின்று என் ஜனங்களை போக விடுங்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்கும் அது? அட போல தொலைச்சிருவன், கொன்றுவன், மிதிச்சிருவன் தான் அவன் சொல்லுவான். மதிச்சிருக்கவே மாட்டான். ஆனால் கோல் தன் வேலையை செய்ய தொடங்கின போது, நல்ல கையை தட்டி ஆமென். கோல் வேலையை செய்ய தொடங்கின போது அதிகாரம் மண்டியிடும். உங்க ஒவ்வொருத்தர் கையிலும் ஒரு கோல் இருக்கு. அது துளிர்க்கிற கோல், அது ஆரோனின் கோல், அது அற்புதங்களை செய்கிற கோல். பட் என்ன, நீ அதை யூஸ் பண்ணிக்கல. கோலை வீட்டுக்கு போன கோலை போட்டுட்டு வேற வேலை பார்க்கிற. எங்கிருந்து வரும், எங்கிருந்து அற்புதம் வரும், எங்கிருந்து நடக்கணும், எங்கேயோ பார்த்து பராக் பார்த்துட்டு இருக்கிற. அதப்பா மோசே பார்த்து அப்பா சொன்ன, நீ வந்து என்ன முறையிடுகிறது? என்ன, கோலை நீட்டி பொளந்துரு. இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, அப்பா எப்பப்பான்னு கேட்டு இருக்காத. அதே பதில் தான் உனக்கும் வருது. இயேசுவின் நாமத்தை பிரயோகப்படுத்து. அப்ப இவங்க சிந்திக்கணும், கோலை வச்சு என்னமா பண்ணிட்டாவன். அதுக்கப்புறம் நாங்கள் இவ்வளோ தண்ணி இருந்துச்சு, எல்லாம் கசப்பாக இருந்துச்சு, முடிஞ்சு அவ்வளோ செத்து போயிடுவோம் நான் நினச்சோம். இதே ஒரு கிளையை எடுத்து உள்ளே போட்டால் ஆளுமை வச்சு, அப்போ கிளைனா என்ன, கோல்னா என்ன, ஒரு வாண்ணா அப்படின்னு. அது அவர் வந்து அப்படி நிழலாட்டமாக பிதா வந்து ஒருத்தர் இதே மாதிரி வர போகிறாரு, அவர் வந்து உன்னை சகலத்திலேருந்து விடுதலையாக்க போகிறாரு அப்படின்னு முத்தாயிட்டு நிழலாட்டமாக அங்கங்கே பிடி வச்சே கொண்டு போகிறார். அப்படி பல விஷயங்கள் நம்ம வேதத்தில் பார்க்கலாம். இஸ்ரேல் ஜன மக்கள் மொத்தம் நியாயப்பிரமாணம் தான், கொலை தான், கொலை பண்ணவனை கொல்லணும், பல்லுக்கு பல்லு, உடனே பழி வாங்கணும்லாம் ரூல்ஸ் போட்டவர் சன்னமாக அந்த இடத்துல ஒரு 6 அடைக்கலப்பட்டணம் கட்டுறாரு. யார் அது? இவ்வளோ கடினமாக பாவம் செய்யறியா, சாவாய், உனக்கு கொல்லப்பட கல் இருந்தே கொல்லப்படணும், ஓய்வு நாளுக்கு வரலன்னா அவன் வந்து விறகு பொறுக்க போயிருந்தாலும் கல் எறிஞ்சு கொல்லணும்னு இவ்வளோ பயங்கர கடுமையான சட்டங்கள் இருக்குது. ஆனாலும் அதுக்கு நடுவில் அடைக்கலப்பட்டணத்தை கட்டுறாரு. எப்படி இல்லை, இவன் யோசிக்க வைக்கிறாரு. அந்த இடத்துல அந்த ரூல்ஸே அங்கே கிடையாது, அது பிரேக். அந்த இஸ்ரேல் நாட்டில் எங்கே வேணா போனாலும் அந்த ரூல்ஸ் இருக்கு, சட்டங்கள், நியாயப்பிரமாணம். ஆனால் அந்த அடைக்கலப்பட்டதுக்குள்ள போயிட்டீங்கன்னா நோ ரூல்ஸ். நிச்சயமா அடைக்கலப்பட்டத்தில் மாதிரி ஒருத்தர் வர போறாரு, அவர் அங்க நோ ரூல்ஸ். அது எப்படி, அது லவ்ஸ்ல நடக்க போகுது,
சட்டங்களால் நடத்தப்படாமல் அன்பினால் நடத்தப்படக்கூடிய அடைக்கல பட்டணமாக ஒருவர் வருவார். கொலை செய்கிறவனும் அங்கே போய் காப்பாற்றப்படுவான். அல்லேலூயா. சத்தமாமேன்னு சொல்லுவீங்களா? அடைக்கல பட்டணத்தை வச்சு உங்களை யோசிக்க வைக்கிறார். இந்த பரிசேயனுக்கு புரிய வேண்டாம். எதுக்கு எடுத்தாலும் இழுத்து பிடிச்சி நியாயப்பிரமாணத்தையும் சாபத்தையுமே கூறிக்கொண்டிருக்கிறானே, பிரச்சனையவே கூறிக்கொண்டிருக்கிறானே. பரிசேயனுக்கு புரிய வேண்டாம். இயேசுவை கன்னத்தில் அறையிறானே. புரிய வேண்டாம். அடைக்கல பட்டணம் ஒன்று இருக்குதுப்பா. நீ பாவத்தில் யாரோ கையங்குளமாக பிடிச்சிட்டா கூட அங்கேயும் ஒரு கிரேஸ் வச்சிருக்கிறாரு. நீ கிரேஸை கவனத்திலே வைக்காம நீ என்ன பண்ற? அவனை வந்து கல்லெறிஞ்சு கொள்றையே அப்படின்னு அவன் யோசிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் என்ன பண்ணல, அந்த பரிசேயன் அவங்களுக்கு அது மைண்டில் ஏறல. அல்லேலூயா. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் பக்கத்தில் இருக்கிற யாரும் என்ன பண்ணிடாதீங்க, குற்றம் சாட்டி விழத்தள்ளாதீங்க. புத்திமதி சொல்லி தூக்கி நிறுத்துங்க. ஒரே தவற குற்றஞ்சாட்டி தள்ளவும் முடியும், ஆனால் அதே தவிர சொல்லி புத்திமதி சொல்லி தூக்கி விடவும் முடியும். சத்தமா மேம் சொல்லுங்களா? நம்முடைய சபை எதைத்தான் சொல்ல விரும்புதுன்னா புத்திமதிகள் சொல்ல விரும்புது. ஏன்னா குற்றம் சாட்டுகிறவன் விழ தள்ளப்பட்டு போவான். மற்றவனை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. குற்றம் சொல்லக்கூடிய தகுதி யாருக்கும் இல்லை. என்னுடைய வேலை இங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற வேலை இல்லை, கோச்சிங் கொடுக்கிற வேலை. நீ ஏன் கோச்சிங் எடுத்துக்க மாட்டேங்கிறதா என்னோட கேள்வியா இருக்குமே ஒழிய, நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். என் சபை எந்த பிள்ளைகளும் எழும்புவார்கள், ஒருவர் கூட கெட்டு போக மாட்டார். சத்தமாமேன்னு சொல்லுவீங்களா? அப்போ இப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இன்னொரு பொருள் மூலமாக பிதா தம்முடைய மகனை அங்கே காண்பிக்க விரும்புகிறார். அதைத்தான் இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் நாம் தியானிக்க போகிறோம். 10 நிமிஷமே ஆயிடுச்சு போல் இருக்கு. அந்த பொருள் பெயர் கண்மலை. எது? அந்த வனாந்திரத்தில் காமிச்சார்ல ஒவ்வொரு பொருளா, கிளை இயேசு, கோல் இயேசு, இப்போ யார் இயேசு? அந்த கண்மலை. இப்போ வாசிங்க அந்த வசனத்தை. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். நல்ல கரங்களை தட்டி. அந்த கண்மலை கிறிஸ்துவே. நல்ல ஆமென். ஹல்லேலூயா. நேரமானதுனால சுருக்கிற கர்த்தர் சித்தமான வர கன்டினியூ பண்றேன். என்னன்னா, மறுபடியும் கொஞ்ச நாள் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தண்ணி அங்கே இல்லை. தண்ணியில் மறுபடியும் முறுமுறுக்கும் போது கர்த்தர் மோசையை கூப்பிட்டு, அந்த கண்மலை இருக்குல்ல, கண்மலைன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, பெரிய பாறை. கண்மலைன்னா என்ன? பெரிய பாறை. மோசையை பார்த்து சொல்றாரு, அந்த கண்மலையை போய் அடிங்கிறார். போய் அடிக்கிறாங்க. தண்ணி நிறைஞ்சு வழியுது. அந்த ஜனங்கள் எல்லாம் குடிக்கிறார்கள். அந்த தண்ணியினாலே அந்த ஜனங்கள் தாகம் தீர்க்கப்பட்டார்கள். இப்போ இங்கே வாசிக்கிறோம், இந்த கண்மலை எப்படிப்பட்ட கண்மலையாமா? ஞான கண்மலை. அது மட்டும் இல்லை, அது என்ன கண்மலை? அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலை. எத்தனை பேர் நம்புறீங்க? எங்க கூட சேர்ந்து ஒரு கண்மலை வந்துகிட்டே இருக்குது. அந்த கண்மலையில் இருக்கிற தண்ணியை நான் குடிச்சுக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. இயேசு என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். கபலதல பலபா. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல அந்த கண்மலையை அடிக்கணும். ரெண்டாவது கண்மலையை அடிக்க கூடாது, பேசணும். இப்ப நம்ம அடிச்சு குடிக்கிறவங்களா பேசி குடிக்கிறவங்களா? அப்ப எந்த அளவுக்கு நீ ஜெபத்தில் ஆராதனையில பேசுறியோ அந்த அளவுக்கு குடிச்சுக்கிட்டே இருப்ப. ஆராதிக்கிறவர்கள் குடிக்கிறார்கள், துதிக்கிறவர்கள் குடிக்கிறார்கள், தினந்தோறும் துதிக்கிறவர்கள் தினந்தோறும் குடிக்கிறார்கள். நல்ல துதிக்கிறவங்க நல்ல கர்த்தரை மையப்படுத்துங்க. பேசி பேசி குடி, பேசி பேசி குடி, பேசி பேசி குடி,
பேசி பேசி குடி, துதிச்சு துதிச்சு குடி, கர்த்தரை உயர்த்தி உயர்த்தி குடி. ரொம்ப ட்ரை ஆயிட்டியா, போய் உடனே ஜெபத்தை ஆராதிக்க போ. ட்ரை ஆயிட்டியா, நல்லா துதிக்கிறதுக்கு போ. ட்ரை ஆயிட்டியா, இயேசு கிட்ட பேசு, சிலுவையை பார்த்து பேசு, சிலுவையை பத்தி பேசு. நல்ல சபை மக்கள் கவனிக்கணும். அப்பப்போ ரொம்ப சோர்ந்துட்டுங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல, ஐயோன்னு இருக்குது வாழ்க்கை, என்னடான் இருக்குதுன்னு எங்கிட்ட வந்து சொல்லிடாதீங்க. தொலைச்சு போடுவோம், தொலைச்சு. நீ உன் ஃபீலிங்ஸை ஃபாலோ பண்ணாத. உன் ஃபீலிங்ஸை அக்கடான்னு தள்ளி வச்சுட்டு எங்க அப்பா பெரியவர்னு 1/2 மணி நேரம் துதி. அதுக்கப்புறம் நீ யாருன்னு நீ பாப்ப. உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். புரிஞ்சு நல்ல ராமேன்னு சொல்லுங்க. கணவரால் ரொம்ப துன்பப்படுறவங்களை பார்த்து சொல்றேன், அவங்க என்ன துன்பப்படுத்தினாலும் உங்க உடம்பை தான் துன்பப்படுத்த முடியும், கழுத்தை போட்டு நெருக்க முடியும், வாய்க்குள்ள எவ்வளோ கையை விட முடியுமோ விட முடியும். ஆனா மனசுக்குள்ள அவனால போக முடியாது. அது உலகம் தரக்கூடாத சமாதானம் இருக்கும் இடம் உள்ளே. நீயா சிந்திச்சா மட்டும்தான் உன் சந்தோஷம் உன்னை விட்டு போகுமே ஒழிய, துதிக்கிறவனுக்கு சந்தோஷம் நிறைஞ்சு வழிஞ்சிட்டே இருக்கு. புலம்பலுக்கு பதிலாக துதியின் உடையையும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், அழுகைக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கையை தட்டி ஆமென், அல்லேலூயா. அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலை. எத்தனை பேர் சொல்றீங்க, இப்ப நான் எந்திரிச்சு போகும்போது ஒரு கண்மலை என் கூட வரப்போகுது, அத பேச போறேன், அதுல தண்ணி வந்துகிட்டே இருக்கும், அந்த தண்ணி என்ன நிறைச்சுக்கிட்டே இருக்கும், என் தாகம் தீர்த்துக்கிட்டே இருப்பார் அவரு. கவனிங்க பிரியமானவர்களே, அந்த தண்ணிங்கிறது ஆவிக்குரிய அர்த்தத்தில் அது எதை குறிக்குதுன்னா, ஆவியின் நிறைவு தான் தண்ணி. சரிங்களா? பரிசுத்த ஆவியானவர் தான் யாராமா? ஜீவ தண்ணி. சரிங்களா? நல்லா கவனிங்க. உடம்ப சாப்பாட்டினால திருப்தி பண்ணிடலாம், ஆனாலும் அது கேட்டுக்கிட்டே இருக்கும், திருப்தி அடையாது. இந்த மனசு இருக்கு இல்லைங்களா, கண்ணு, வசனம் சொல்லுது, கண்கள் காண்கிறதினால் திருப்தி அடைகிறது இல்லை. இந்த மனசையும் திருப்திப்படுத்திட முடியாது. ஆனால் இது எல்லாம் அப்படியே கப்புன்னு திருப்திப்படுத்துறதுக்கு ஒன்று இருக்குது, அதுதான் ஆவி. ஒருத்தர் ஆவியில நிறைஞ்சிட்டான்னா அவன் மனசு உடம்பு அப்படியே கப்புச்சு பண்ணு அப்படியே அடங்கி சூப்பரா மாறி பரிசுத்தமா வாழ்றது. இப்படிதான் வாழ்றது. ஜீவ தண்ணீர் நிறைஞ்சிருச்சுன்னா மனசு உடம்பு அடங்கிடும். எவ்வளவு எளிது. இதான் கிருபை பிரமாணம், இதான் கிருபை. ஆனா என்ன, நம்ம ஆவியில நிரம்பருக்கு விரும்பாம இருப்போம். அப்படியே ஜாலியா கண்ணுக்கு சந்தோஷப்படுத்தி காது சந்தோஷப்படுத்திட்டே இருப்போம் இல்லையா? அப்பதான் ஒரு பாஸ்டரோ ஒரு ஆண்டவர் கத்தோட போடு, ஒரு 2 சிச்சை போடு, ஏய் ஒழுங்கா பாரு ஆண்டவர், உனக்கு நான் அதை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது எதுக்காக? நீ அந்த தண்ணியை குடிக்காத, அது மீண்டும் உனக்கு தாகம் எடுக்கும். நான் கொடுக்கிற தண்ணீரோ என்றென்றைக்கும் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீர், அது நித்திய காலமாய் உனக்குள் ஊறுகிற ஜீவ தண்ணீர். இந்த அபிஷேகம் பேரில் அந்நிய பாஷை பேசலான் இருக்கலாம், கவலைப்பட்டு இருக்கீங்க இல்லையா? ரொம்ப கவலைனால தான் அது வராமையே கூட இருக்கும். துதிச்சா போதுங்க, மோட்டர் ஸ்டார்ட் ஆயிருங்க. துதிச்சா மோட்டர் ஸ்டார்ட் ஆயிருங்க. மனசு நிறைஞ்சு துதிக்கும் போது கப்புன்னு அப்பா அவருடைய வல்லமை இறங்கிடும். அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்திருந்தார்கள். அவ்வளவுதான், ஒரு மனது அப்பா மட்டும், அவ்வளவுதான். ஒரு நாள் லீவ் விட்டு அப்படி இருந்து பாருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வேதமும் ஃபோனை தூக்கி போட்டுட்டு வேதம் வாசிச்சுட்டு துதிச்சுட்டு ஆராய்ச்சிட்டு மட்டும் இருந்து பாருங்க. சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வரலைன்னா கேளுங்க, உள்ள துள்ளுங்க, அப்பாவுடைய வல்லமை இறங்குங்க. அந்த எண்ணெய் தான் உங்களை உலகத்திலிருந்து வேறு பிரிக்கிற எண்ணெய். எண்ணெய் தடவி மண்ணில் தண்ணியில் இறங்கினா என்ன பண்ண, தண்ணி ஒட்டாதில்ல உடம்புல. அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஆவியில் நிறைஞ்சு நிறைஞ்சு போனீங்கன்னா உலகம் உனக்குள்ள ஒட்டாது. ஆமேன்னு சொல்லுவீங்களா? நேரமானதுனால முடிக்கிறேன். அந்த கண்மலை, இந்த கண்மலையிலிருந்து என்னென்ன வருதுன்னு நான் வேகம் சொல்லும்போது, இந்த கண்மலையிலிருந்து தேன் வருது. வசனம் ஒரு வாக்குத்தத்தம் இருக்குல்ல, உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவேன், கண்மலையின் தேன்
நம்ம இப்ப எங்க இருக்கிறோமாமா? கண்மலை மேல நிக்கிறோம். தோத்து போன சகோதரனே, தோத்து போன சகோதரியே, ஐயோன்னு இருக்கிற சகோதரி, கவலைப்படாத. நீ இப்ப கண்மலை மேல நிக்கிற. கர்த்தர் உன் அடிகளை உறுதிப்படுத்துறாரு. அந்த கண்மலையின் மேல் விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. அடிகளை உறுதிப்படுத்த வாசிங்க. சங்கீதம் 42. சங்கீதம் 42. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். உறுதிப்படுத்தினார்னு சொல்லுங்க. ஆமா, எங்க நிக்கிறோம்? நம்ம கண்மலை மேலதான் நிக்கிறோம். இயேசு மேலதான் நிக்கிறோம். அவரை விசுவாசித்து நிக்கிறோம். அதனால இனி என் கால்கள் தள்ளாடாது. அல்லேலூயா. என்ன பண்ணாது? தள்ளாடாது. இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அப்பா சொல்றாரு, உனக்கு ஒரு உயர்வு காத்துட்டு இருக்குது. நீ கண்மலை மேல வச்சு உயர்த்தப்படுவ. ஏன் தெரியுமா கண்மலை மேல வைக்கப்படுற? அது பல பேர் பார்க்கணுங்கிறதுக்காகவும் தான். இதுக்கப்புறம் நீ உழுக மாட்டேங்கிறதுக்காக. இனி உன் உயர்வு ஸ்டேபிளா இருக்கும். உன் உயர்வுகள் நிலையா இருக்குங்கிறதுக்காகத்தான் சொல்றாரு, நான் கண்மலையில வச்சு உயர்த்துவேங்கிறார். நான் சொல்றேன், யாரெல்லாம் இயேசுவை நம்பி உயர்றானோ அவன்லாம் கண்மலை மேல வச்சு உயர்றான். அவனோட உயர்வு ஸ்டேபிளா இருக்கும். நான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறேன். என்னன்னா, என்னுடைய நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நான் சௌரியபாளையத்தோட கோயம்புத்தூரோட ஒரு 500 பேரோட செட்டில் ஆகிறதா இருந்தால் அவங்கள தாஜா பண்ணி இவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாம். பட் எனக்குன்னு ஒரு திமிர் இருக்குது. என்னன்னா, நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறனால யாருக்காகவும் எதுக்காகவும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன். பண்ணிட்டேன்னா என்னுடைய இலக்கு கம்மியாயிருமே. ஏன் என்னை உயர்த்துறவர் யாரு? அவரு. அந்த உயர்வு நிலையான உயர்வு. தெய்வ பிள்ளைகளை உங்களை உற்சாகப்படுத்துறேன். கர்த்தரை நம்பி நம்பி மேலவா. யாராவது உதவிட்டாலும் அந்த உதவிக்கு நேரம் கண்ணு போகாம பார்த்துக்கோ. டக்கு உதவிகள் பக்கம் திருப்பிடாத. எங்கேயுமே திரும்பாம அங்க போக்கஸ் பண்ணியே தான் போகும். இது ஒரு விசுவாச விளையாட்டு. இது ஒரு ஃபெய்த் கேம். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். பாவமும் வரும், பணமும் வரும். ஆனா டிஸ்ட்ராக்ட் ஆகாத. உன் இலக்கு கிறிஸ்து மட்டும்தான். அப்பதான் அவர் உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல நீ ஓடி ஜெயிக்க முடியும். யாரையோ வச்செல்லாம் நம்ம மேல வர போறது இல்ல. எங்க அப்பா தான் என்ன மேல கொண்டு வர போறார். அதுதான் நிரந்தரமாகவும் நிச்சயமாகவும் இருக்கும். அதுக்கு பேர் தான் கண்மலையின் மேல் உயர்த்துவாருங்கிறது. யாரையோ நம்பி, ஒருத்தர் கொடுத்த வாக்குறுதியை நம்பி, ஒருத்தர் உன்னை புகழ்ந்ததை நம்பி, ஒருத்தர் உன்னை என்கரேஜ் பண்ணதை நம்பி, ஒருத்தர் உன்னை கனப்படுத்தினதை நம்பி முடிவெடுக்காத. அது மாமிஷீகம், அது மனுஷீகம். திடீர்னு நிலவரமே தலைகீழா மாறும். என்னைக்குமே கர்த்தர் தாங்க சேஃப்டி. ஆமா தானே? என்னைக்குமே அவரை நம்பி நிக்கிறது தான் சேஃப்டி. சரி, வாரத்தில் அதை தொடர்றேன். அப்படி கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அந்த கண்மலை கிறிஸ்துவே, நன்றிங்க அப்பா. இந்த கண்மலையில் பேசுனா தண்ணி வருது, அதுக்காக நன்றி. இந்த கண்மலையிலிருந்து தேன் வருது, அதற்காக நன்றி. இந்த கண்மலையில் வச்சு தான் என்னை உயர்த்த போறீங்க, அதுக்காக நன்றி. எப்படி நன்றி சொல்ல தொடங்கலாமா எல்லாரும்? நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. கேட்ட சத்தியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா எல்லாரும்? நன்றி. இவைகளை நிற்க கர்த்தர் கிருபை தாங்க. ஆமா, ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, இந்த நாள் ஆராதனையை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து நீர் தெரிந்து கொண்டு எங்களோடு பேசி எங்களை ஒழுங்குபடுத்த வேண்டிய இடத்துல ஒழுங்குபடுத்தி எங்களை உற்சாகப்படுத்த வேண்டிய இடத்துல உற்சாகப்படுத்தி எங்களுக்கு நியமித்த ஓட்டத்திலே
அவசர அவசரமாக ஓடாம பொறுமையோட நிதானமாக முடிவெடுத்து நல்ல உம்மோடு ஓட எங்களை தேர்ந்தெடுத்து போதித்த தயவுக்காக உமக்கு நன்றிக பிதாவே. தொடர்ந்து ஆச்சரியமான மகிமையான காரியங்கள் வாழ்க்கையில் அப்பா செய்ய போறீங்க, அதற்காக நன்றி. அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் எங்களுக்கு தரப்போறீங்க, நன்றி. எங்கள் சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பமும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பார்கள், ஜெயிக்க பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். எங்கள் சபை பல மடங்கு ஆண்டவர் வளருகிறதையும், வெறும் சபையில் எண்ணிக்கை வளர்ச்சி மட்டுமல்ல, சபைக்கு வர்ற இப்போ இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஆசீர்வதிக்கப்பட்டு வளர்றதையும் நாங்கள் பார்ப்போம். அதற்காக நன்றி. எங்களுக்குள்ள நல்ல ஆரோக்கியமான உறவுகள் உண்டாக கிருபத்தாங்க. எங்களுக்குள்ள உண்டாகிற ஐக்கியங்கள் எல்லாம் ஆவிக்குரிய ஐக்கியமாக, நேர்த்தியான ஐக்கியமாக, ஞானமுள்ள ஐக்கியமாக, அன்பு நிறைந்த ஐக்கியமாக, ஆதி அப்போஸ்தல நாட்களின் ஐக்கியமாக உருவாக எங்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் பயிற்றுவிப்பீராக நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் யாரும் எங்களுக்குள்ளாகவே அவசரப்பட்டு பழகி உறவுகளை கெடுத்து விடாமல் நிதானமாய் ஞானமாய் பழகி இது ஒரு நல்ல லென்த்தியான உறவாக, லாங் உறவாக, ஒரு நீடிய உறவாக இருக்கக்கூடியதான சகல ஒழுங்குக்குள்ளாகவும் பேச்சிலே, நடத்தையிலே, பழக்க வழக்கங்கள் எல்லாம் மெச்சூரிட்டியாக நடந்து கொண்டு இந்த உறவை தொடர்ந்து தொடர எங்களுக்கு கிருபை தருவீராக என்று ஜெபிக்கிறோம். அனைத்து மகிமையும் உமக்கே செலுத்தி இன்னைக்கு வராதவர்களுமே கருத்தில் ஒப்படைக்கிறோப்பா. ஆஸ்பான்ஸா மீட்டிங்கில் கர்த்தர் செய்த அற்புதமான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. எவ்வளவு ஆச்சரியமாய் தேவைகளை சந்தித்தீர். சபை மக்கள் ஒரு மனதாக எழும்பினார்கள், சபை மக்கள் ஆத்துமாக்களை கொண்டு வந்தார்கள். எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி. இன்னும் எங்களுக்குள்ள நல்ல அன்பு ஐக்கியமும் நெருங்கி வர கிருபை தருவீராக. அனைத்து மகிமை உமக்கே செலுத்தி தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா, என் ஆத்துமாவே நீ பழுகி பெருகும்படி, நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதங்களை உனக்கும் உன் சந்ததிக்கும் அவர் தந்தருளுவாராக. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த தேவ ஆவியோருடைய ஐக்கிய ஸ்நேக சபகா சந்தோஷம் நம் அனைவரோடு கூட இயேசுவின் வருகை பரிதம் இருப்பதாக. 3 அல்லேலூயா சொல்லலாமா சத்தமா? அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே உட்காருங்க. 2 minutes.